கைலாயத்தில் ஈசன் மக்களுக்கு அறிவுறுத்துவது என்ன? அமைதியின் திருவுருவம், படைத்தல், காத்தல், அழிப்பதற்கும் காரணமான சிவபெருமானுக்கு வணக்கம். அவர் நித்தியமானவர், அனைத்தையும் உள்ளடக்கியவர் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் இறுதி அடைக்கலம் என உணர்த்தும் காணொளி. முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல்தான். ஈசனின் திருவடியில்தான் சரணடைந்தாக வேண்டும். கைலாயத்தில் அத்தனை பெருமையுடைய ஈசன் அமைதியாக உன்னை கவனித்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கும் காட்சி. கைலாயத்தில் இருந்து உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் ஆண்டவன். அவன் அருளை நாடு. அந்த அமைதியான நடை ஆக்ரோஷ நடையானால் அழிந்து போகும் உனது அக்கிரம நடைகள் என உணர்த்தும் காணொளி. நெஞ்சுரம் கொண்டு வீறு நடை கொண்டு வாழ்வில் உயரம் பெற சிவனின் அருள் பெறு என்ற அர்த்தத்தில் மகா கல்யாண் நமச்சிவாயே என்ற இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த காணொளி நம்மை உணர்த்துவதாகவே அமைந்திருக்கிறது.